ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வரகரிசி உப்புமா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், சீரகம் சேர்த்துக்கிறேன், கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு கேரட்டு சேர்த்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வதங்கட்டும். கேரட்டு எண்ணெயிலேயே வதங்கட்டும். இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு வரகரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சா போதும். 1 கப்பு வரகரிசிக்கு 4 கப்பு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் கடாயில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் குழைவாக செய்யணும், அதுக்காக 4 கப்பு தண்ணி. கட்டியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 3.5 கப்பு தண்ணி ஊற்றினாலே போதும். நான் 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன், கொஞ்சம் குழைவாக வரணும் அப்படின்றதுக்காக. மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதித்து வரும்பொழுது நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா வரகரிசி, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் சுண்டி வந்துடும். அதே மாதிரி உப்பும் நல்லா வெந்து வந்துடும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நல்லா கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிட்டோன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வற்றி வந்துடும். அவ்வளவுதான், சூப்பரான சத்தான வரகரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். சத்தானது கூட.